உங்களை விட்டுட்டு போனது ஒரு நடிப்பு தான். ஆனால் உண்மை வேற இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் மனதளவில் வந்துட்டு இன்னும் உங்கள் மேலே அந்த அன்பு பாசம் அப்படிங்கிறது இருக்குதான். நான் இவ்வளோ நாட்கள் செஞ்சது, சொன்னது, வேண்டான்னு ஒதுக்குனது எல்லாமே ஒரு நடிப்பு. ஆனால் நான் அதை வேணும்னு செய்யலை. என்னுடைய அந்த சூழ்நிலை என்னை அந்த மாதிரி செய்ய வச்சது. உண்மை என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியாத சூழ்நிலையில் நான் இருந்தேன். அது உனக்கு தப்பாக புரிஞ்சிருக்கும். இருந்தும் என்னால் வந்துட்டு சொல்ல முடியல. கஷ்டமாக இருந்தது. ஆனால் நீ புரிஞ்சுக்குவ, ஒரு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் மூவ் ஆன் ஆவ அப்படின்ற ஒரு எண்ணத்தால் தான் நான் அப்படி செஞ்சேன். உண்மை காரணம் சொல்லணும்னு ஆசை, ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் அமைய மாட்டேங்குதேங்கிற வருத்தம் இருக்கு. ஸோ உங்களை விட்டது ஒரு நடிப்பு தான். உண்மைகள் வந்துட்டு இது கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. எனக்குள்ளார ஒரு சில ரகசியங்கள் இருக்கு, சொல்ல முடியாத ரகசியம், யாருக்கும் தெரியாத ரகசியம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அந்த நபர். உங்களுக்கு மெசேஜ், ஒரு சொல்லணுன்ற ஒரு மெசேஜோட, ஒரு ஆவலோட வந்துட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளரே போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லா சங்கடங்களையும் அவங்களாவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில பார்க்குறப்போ அப்படிலாம் ஒன்றும் தெரியலங்க, நல்லா தான் இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்களே, ரொம்ப சிரிக்கிறாங்க, ரொம்ப நக்கலாக பார்க்குறாங்க. ஆனால் மனசில் இருக்கிற விஷயங்களை அவங்க காமிக்கவே இல்லை. யாருக்கும் தெரியாதது போல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு நல்ல நடிகன், எனக்கு நல்லா நடிக்க தெரியும். யாருமே என் மனசில் இருக்கிறத கண்டுபிடிக்காத அளவுக்கு என்னால் நடிக்க தெரியும். அந்த மாதிரி நபர் தான் இவங்க. ஓகே, ஸோ இந்த நபர் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு தாட், இதை சொன்னதுக்கப்புறம் ஓகே இவங்கள தான் இருக்கும், இந்த விஷயமா தான் இருக்குன்ற ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ நோ அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம ரீடிங்குள்ளார வந்துட்டு போகலாம். இல்லைனா ஐம் ரெடி அப்படிங்கிறத கூட டைப் பண்ணுங்க, நம்ம ரீடிங்குள்ளார இப்போ போகலாம். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிக்கப் ஆயில் ஆப்ஷனுக்குள்ளே தான் இப்போ போக போகிறோம். ஸோ யார் அந்த என்ன ஒரு மெசேஜ் எல்லாம் இப்போ தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களை விட்டது ஒரு நடிப்பு. ஓகே, இன்னைக்கு பிங்க் தீம் எடுப்போமா? பிங்க் கலர் கேண்டில், pile number 1, pile number 2 in the pink color expression toy. Okay, wait, yes. And pile number 3 this cute mini pink color pen. Okay, pile number 1, pile number 2 and pile number 3. இந்த 3 பைலில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணலாம், இல்லை மோர் தேன் 1, ஒரு பைலுக்கு மேலே சூஸ் பண்ணலாம், இல்லை எல்லா பைலும் பார்க்கறதாக இருந்தாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் டைம் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, பைல் நம்பர் 1 ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு 555ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி அதனோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணுங்க. அண்ட் தென் ரீடிங்குள்ளார கான்சென்ட்ரேட் பண்ணலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப்பே ஆரம்பத்தில் இருந்த மாதிரி, ஆக்சுவலி இந்த பர்சனுக்கும் உங்களுக்குமான பாண்டிங் வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே இருந்திருக்காது. இங்கே பாருங்களேன், ஃபுல் ஆஃப் டார்க் திங்ஸ். அதாவது ஒரு
என்ன சொல்றதுன்னா, இந்த பாண்டிங் இடையில போன மாதிரி இருக்காது, ஒரு பீஸ்ஃபுல்லாக போயிருக்காது, இந்த பாண்டிங் எண்ட் ஆகியிருக்காது. ஒரு சண்டை போட்டோ வெறுத்து போயோ வேண்டான்னு நிறைய அழுகைகளை ஃபேஸ் பண்ணியோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதுக்கே ஒரு முடிவு வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்காக மூவ் ஆன் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இந்த நிலைமையில அவங்க உங்களை கொண்டாந்து வச்சிருந்தாங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க நிறைய அழுதுருக்கீங்க அவங்க பேசாம இருந்த நாட்கள்ல, அதுவும் அவங்களுக்கு தெரியும். உங்களோட மெசேஜஸ் படிக்கலன்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா படிச்சிருப்பாங்க. நீங்க இந்த டைம்ல அவங்கள பத்தி யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கன்னு தெரியும். அதே மாதிரி உங்களோட லைஃபே வந்துட்டு ஒரு கட்டத்தில் ஸ்டக் ஆகியிருக்குங்கிறதும் தெரியும். லைஃப்ல அவங்க உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க எந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்ல இருக்கீங்கிறது மேற்கொண்டு தெரியும். அதாவது இன்னும் வரைக்கும் அவங்கள நீங்க இன்னும் வெறுக்கல, ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அந்த ஒரு பாசம் அந்த அன்புங்கிறது இருக்குதான், அதுவும் தெரியும். அந்த நபரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மூவ் ஆன் ஆகியிருக்கலாம், பேசாம இருக்கலாம், நம்பரை பிளாக் பண்ணி இருக்கலாம், இல்ல நம்பரை பண்ணாலும் எடுக்காம இருக்கலாம், நம்பரை மாத்தி இருக்கலாம். பட் என்னதாக இருந்தாலும் சரி, உங்களால அவங்கள ரீச் பண்ண முடியாம இருந்தாலும் அவங்க பாயிண்ட்ல நீங்க என்ன பண்றீங்க, உங்களை பத்தின விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, அவங்க அலர்ட்டா தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க கொடுக்குற மெசேஜ் வந்துட்டு உங்களை விட்டுட்டு போனதுக்கு ரீசன் ஒரு நடிப்பு தான், காரணங்கள் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒன் சைடு ஒரு பாண்டிங் மாதிரி தான் இருந்திருக்கு. அதாவது நீங்க கொடுக்குற லவ் அவங்க எடுத்திருக்காங்க, பட் அவங்களால அந்த லவ் திருப்பி கொடுக்க முடியலங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதா உணர்றாங்க. என்னால கொடுத்த அந்த லவ்வை திருப்பி வந்துட்டு கொடுக்க முடியல, ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் ஃபேஸ்ல முழுமையா வந்துட்டு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அதோட சீரியஸ்னஸ் தெரியாம அவங்க இறங்கியிருக்காங்க. ஒரு விளையாட்டுத்தனமா இறங்கின ஒரு பாண்டிங்கா இருக்கும், ஒரு 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 டெம்பரரியா இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு தாட்ல இறங்கின ஒரு பாண்டிங். இந்த ரிலேஷன்ஷிப் மேபி அவங்களோட ப்ரீவியஸ் பிரேக்கப்க்கு அப்புறம் இந்த பாண்டிங் கூட இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த ஒரு 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 சேட்னஸ்ல இருந்து, ஒரு தனிமை, ஒரு ஒரு கஷ்டத்துல இருந்து வெளியே வரத்துக்கு இதுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்திருக்கலாம். ஸோ அவங்களால முழுமையாக கொடுக்க முடியல இந்த ரிலேஷன்ஷிப், அதை வெளியில சொல்லவும் முடியல, சொன்னா தப்பாயிடுமோ பயம். நிறைய யோசிச்சிருக்காங்க, நிறைய டைம் வந்துட்டு தனிமையா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் நிறைய வருத்தங்களும் இருக்கு. அவங்களால நீங்க கஷ்டப்படுறீங்க, அவங்களால உங்களுக்கு நீங்க கொடுக்குற அளவுக்கு கூட அந்த லவ்வை கொடுக்க முடியல. ஸோ கஷ்டங்கள் தெரியுது. பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களால சம்டைம்ஸ் உங்க மேல அந்த ஃபீலிங்ஸ் அந்த டைம்ல இல்லைனாலுமே நீங்க சந்தோஷப்படணும்னு கூட நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறதா இருக்காங்க. ஆனா நிறைய ஒரு டவுட் இருந்திருக்கு, இது ஃபியூச்சர் சம்பந்தமான ஒரு நிறைய டவுட். பைல் நம்பர் 1, நீங்க இந்த பாண்டிங்கை ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா கூட கொண்டு போறதுக்கான பிளானிங்ல இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அதுவே நிறைய சந்தேகம் வந்துதான் ஓகே, இதுக்கு மேலேயும் வந்து ஒரு பொய்யான ஹோப்பை கொடுக்க கூடாதுன்னு ஒரு விலகின உறவாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்த கட் ஃபீலிங், பொய்யாக இதுக்கு மேல நடிக்க முடியாது, ஒரு கட்டத்துல இந்த உண்மை வெளியே வந்துதான் ஆகும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ லெட்டர்ஸ் பார்ப்போம். நீங்க கஷ்டப்படுவீங்கிறதுனாலே உங்க மேல லவ் இல்லாத நேரங்கள்லயும் லவ் இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. TVE அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உங்களை வந்துட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னா பிடிச்சிருக்கு, ஆனா ஃபாரெவரா வந்துட்டு கொண்டு போக முடியாதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை அவங்க நம்புறாங்க. ஸோ அதனால தான் உங்களை வந்துட்டு உண்மையிலே வெறுத்துட்டு தான் வந்து நினச்சி சண்டை போட்டு போயிருக்கிறது. பட் அவங்க உங்களை அடியோடு வெறுக்கலை, அவங்களால நீங்கள் ஹர்ட் ஆகிடக்கூடாது, அந்த ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுங்கிற ஒரு ரீசன்.
T-O-P. T-O-P. One more, final. K-P-O. Okay. I'll take the numbers. Few numbers எடுக்கிறேன். 2, 3, 5. Number 26. Number 27. Number 5. 26, 27, 5. 13, 13. And number 19. Okay, so that's all for pile number 1. Thank you. Pile number 2. Pile number 2. Let's see. Pile number 2. See, pile number 2 வந்துட்டு நீங்கள் ரொம்ப வந்துட்டு ஒரு அப்சஸ்டாக இருந்தீங்களா இந்த ரிலேஷன்ஷிப்பில்? அவங்க வந்துட்டு உங்களை விட்டதுக்கு வந்துட்டு உண்மை ரீசன் உங்கள் மேலே லவ் இல்லை, உங்களை பிடிக்கலை அப்படிங்கிற காரணங்கள் இல்லை. பட் அவங்களால உங்கள் பிடியிலிருந்து வெளியே வர முடியல. பைல் நம்பர் 2 வந்துட்டு நீங்கள் இந்த பர்சனை ரொம்ப டீப்பாக விரும்பியிருக்கலாம், ரொம்ப டீப்பான ரொம்ப அதிகமான ஒரு அன்பு வச்சிருக்கலாம். இவங்க தான் என் உலகம், இவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை, அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட். ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஃபோன் வரல, மெசேஜ் வரலைன்னா அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாச்மெண்ட்டோடையே பைல் நம்பர் 2 இருந்திருக்கீங்க. ஒரு அப்சஷன். அது நாளடைவில் ஆரம்பத்தில் அந்த பர்சன் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அது நாளடைவில் அது அவங்களுக்கு ஒரு வெறுப்புகள் அண்ட் ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கு. அவங்களால அவங்களோட எதிர்காலம் ஃபியூச்சரை பார்க்க முடியாமல் போயிடுமோ, ஒரு பயம், ஸ்ட்ராங்கான ஒரு பயம், ஒரு கில்ட்டினஸ், இது எல்லாமே வந்து அந்த நபருக்குள்ள ஆக்சுவலி இருக்கு. நிறைய டைம் வந்துட்டு அவங்க நினைச்சிருக்காங்க இது ரொம்ப அன்ஹெல்தியாக போயிட்டு இருக்கு, ஒரு பேலன்ஸ் இல்லாமல் லிமிட் இல்லாமல் போயிட்டு இருக்கு, அதிலிருந்து வெளியே வரணும். ஒரு கைண்ட் ஆஃப் பவர், டாமினேஷன்ஸ், அப்படிதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அது போக போக இருந்திருக்கு. லைக் உங்களோட டைமிங்க்கு உங்களோட எனர்ஜிக்கு அவங்களால மேட்ச் பண்ண முடியல. நிறைய டைம்ஸ் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே அவங்க இருந்திருக்காங்க. லவ் இல்லைனாலும் டைம் இல்லைனாலுமே அது கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் நான் இருந்தேன். ஸோ உங்களை விட்டுட்டு போனது எனக்கு விருப்பம் கிடையாது, உங்களை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படி கிடையாது. பட் ஆனால் எனக்கு இந்த டைமில் ஒரு பெரிய பிரேக் அப்படிங்கிறது தேவை. என்னோட ஃப்யூச்சர், என்னோட லைஃப்பை நான் பார்க்கணும். என்னால் அதை பார்க்க முடியல, இந்த பாண்டிங்கில் இருக்க என்னால் அதை பார்க்க முடியல. அதை வெளியில் சொல்லி ஒரு சில இடங்களில் சொல்லியும் இருக்காங்க. பட் இருந்தும் நீங்கள் அதை புரிஞ்சிக்கல. நீங்கள் அவங்க மேலே வச்சு ரொம்ப அதீத லவ், அன்பு, அது அவங்களுக்கு வந்து ஒரு தடையாக இருந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்களுக்கு தான் பெனிஃபிட், இன்னொருத்தவங்களுக்கு இல்லை. ஒன் பர்சன் கிவராக தான் இருந்திருக்காங்க. அது அப்படியே கிவிங்காகவே போகுது. விருப்பத்தோட ஒருத்தவங்க கிவராக இருக்காங்க, இன்னொருத்தவங்க விருப்பம் இல்லாமல் ஒரு கிவர். பட் இட் லுக் லைக் ஒருத்தவங்க
அதான் ஒன் சைட் லவ் தான் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி அது கடைசியில் அவங்க உணர ஆரம்பிச்சாங்க. அன்புங்கிறது போய் ஒரு ஃபோர்ஸ்டாக இருக்கே, ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கே. அண்ட் சம்வேர் தே ஃபீல் லைக் திஸ் பாண்டிங் ஒரு கார்மிக் பாண்டிங் மாதிரி இருக்கு, ஒரு நாட் லைக் சோல்மேட் மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிப்போம், ரொம்ப கஷ்டமாயிடும், விலகிடலாம். பார்ப்போம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு ஜாய்ஃபுல்லாக ஹாப்பியாக பிடிச்ச மாதிரி வந்துட்டு இருக்கணும்னு தான் அவங்க நினச்சது, ஆனால் முடியல. ஸோ உங்களை விட்டுட்டு போனதுக்கு ரீசன் வந்துட்டு உங்களை வெறுத்து போய் அப்படி கிடையாது. பட் ஆனால் என்னோட எதிர்காலத்தை நான் பார்க்கணும், இப்படியே இருந்தது இதே மாதிரி இருந்துச்சுன்னா என்னால் சுதந்திரமாக இருக்க முடியாது, என்னோட வாழ்க்கையும் என்னால் பார்க்க முடியாது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரேன், எனக்கு பிடிக்காத ஒரு பர்சனாக என்னோட கான்ஃபிடென்ட்ல இருந்து எல்லாமே போகுது. ஸோ அதனால தான் நான் உங்களை விட்டுட்டு போனேன். உண்மை ரீசன் வேற, ஆனால் உங்ககிட்ட அந்த உண்மை ரீசனை என்னால் சொல்ல முடியலை. ஏன்னா நீ சொன்னாலும் புரிஞ்சுக்கிற இடத்துல நீங்கள் இல்லை. லெட்டர்ஸ் பார்ப்போம். BAH, PBO, final, CUT. Okay, I'll take some numbers எடுப்போம். நம்பர் 15 15, நம்பர் 19 19, நம்பர் 14 14, நம்பர் 6, நம்பர் 26 26. ஓகே, ஸோ that's all. Thank you. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். சரி, இந்த பர்சன் வந்துட்டு அவங்க லைஃப்பில் ஒரு வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சம்திங் அவங்க லைஃப்பில் ஒரு ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு விஷயம், இந்த இந்த இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு, போராடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கான பதில் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக முக்கியம். வேலை இடமாற்றம், அவங்களோட எதிர்காலத்துக்கான ஒரு யோசனைகள் செயல்கள், அது ரொம்ப வந்துட்டு முக்கியம். அண்ட் அந்த காரணத்தால் அவங்க மூவ் ஆன் ஆகியிருக்காங்க. அவங்களோட லைஃப், அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்திருக்கு. லைக் அவங்க லைஃப்பில் ஒரு நியூ டோர் ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு புது வாழ்க்கை அப்படிங்கிறது. ஸோ அதுக்குள்ளே இப்போ போகணுங்கிற ஒரு விஷயத்தில் இருக்காங்க அவங்க ஸ்ட்ராங்காக. அண்ட் அந்த நபர் வந்துட்டு உங்களை விட்டுட்டு போனதுக்கு உங்கள் மேலே லவ் இல்லை, பாசம் இல்லை, அதெல்லாம் ரீசன் இல்லை. ஆனால் இந்த டைமில் அந்த கிடைச்ச இந்த வாய்ப்பை விடக்கூடாது. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, இப்போ இல்லைனாலும் நான் திரும்பி வந்து பேசினாலும் புரிஞ்சுக்குவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க போனது. ஏன்னா பைல் நம்பர் 3 எப்பயுமே வந்து ஒரு அமைதியான ஒரு பர்சன், ரொம்ப சூழ்நிலை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் அந்த ஒரு ரீசனால் அவங்க உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு, சாக்ரிஃபைஸ் இன் த சென்ஸ் உங்களை வேண்டான்னு இப்போ விட்டுட்டு போயிட்டு அவங்க லைஃப்பை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க மனசில் சொல்கிற விஷயங்கள், உங்களை வெறுத்து போய் வேண்டான்னு ஒதுங்கலை,
உங்களை வேண்டான்னு நான் சொன்னதுக்கான ரீசன் வேற. இதுதான் உண்மையான ரீசன். நீங்க என்ன நினைச்சிருந்தாலும் சரி, வந்த சின்ன சின்ன சண்டைகள்னால பிரச்சனைகள்னால நினைச்சிருந்தாலும் சரி, உண்மை ரீசன் இதுதான். இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது ஃபைனலாக அது கிடைக்கிறப்போ அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ தன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்துக்காக நான் சுயநலமாக தான் முடிவு எடுத்தேன். ஏன்னா இந்த வாய்ப்பு திரும்ப வராது. இது திடீர்னு வந்த ஒரு வாய்ப்பு, பல நாள் பொறுமைக்கான போராட்டத்திற்கான வந்த வாய்ப்பு. அதை நான் விட மாட்டேன். இது மேல நிறைய ஹோப், நிறைய லக், நிறைய ஒரு நம்பிக்கை எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த பர்சன் வேற ஊருக்கு இல்லைன்னா லாங் அப்ராட் இல்லைனா வேற பிளேசஸ்க்கு ட்ராவல் ஆகிற பிளான்ல ஆல்ரெடி இருந்திருக்காங்க, ட்ராவலும் ஆகியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ட்ராவல் ஆக போறாங்க, லைக் பிசிக்கல் டிஸ்டன்ஸ். சரி, இது ரிஸ்கி தான். when it comes to relationship, உங்களுக்கு சொல்லாம இந்த சுயநலமா முடிவெடுத்தது ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் எனக்கான வேற வழி இல்லை. நான் எடுக்கக்கூடிய இடத்துலயும் சூழ்நிலையிலும் இருந்தேன். அவங்களோட டெசிஷன், இந்த முடிவுகள் எல்லாத்தையும் இதை மாத்தி இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க முன்னுக்கு பின்னுக்கு போக முடியாம கஷ்டப்படுறீங்க. அதுக்கு ரீசன் அவங்களோட இந்த சுயநலமான முடிவு தாங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இன்னும் உங்க மேல அந்த மரியாதை, பாசம், அன்புங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஆனா அதை காட்டக்கூடிய, அதை மறுபடியும் பேசிட்டு ஒண்ணு சேரக்கூடிய சூழ்நிலையில நான் இல்லை. என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. என்னோட டெய்லி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ல இருந்து நிறைய விஷயங்கள்ல மாறிடுச்சு. இன்னும் நான் மாறிக்கிட்டு வரேன். பார்ப்போம். ஃபைல் நம்பர் 3, அந்த பர்சன் அவங்க லைஃப்ல ஆல்ரெடி ஒரு நியூ சாப்டர் நான் தொடங்கிட்டேன், இல்லை தொடங்க போறேன். அதுக்கான வழிகளில் நான் நிற்கிறேன். என்னோட லைஃப்ல ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மென்டார், ஒரு கைடு அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களோட வழிகாட்டுதல் பேர்ல தான் நான் இப்போ இருக்கேன். ஸோ என்னால் உங்ககிட்ட பேச முடியாம, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம, இதை சொல்லி புரிய வைக்க முடியாம இருக்கிறதுக்கு என்னோட முழு நேரமும் அவங்க கூட தான் இருக்கு. அந்த மென்டார் கூட எனக்கு இப்போ ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. ஆனா இந்த டைம்ல சொன்னா நீங்க தப்பா புரிஞ்சுக்குவீங்களோங்கிற ஒரு பயம் உண்டு. ஸோ ஃபைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த டெசிஷன்ல கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிக்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கு, ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயங்கள் நிறைய நீங்க ஆசைப்படுறது எல்லாமே இருக்கு. அதுபடி போங்க, அதுபடி செய்யுங்கன்னு சொல்றாங்க. லைக் ஹாப்பியா ஜாலியா இருங்க, அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். ஆனா ஒரு விஷயம், அவங்க உங்களை விட்டுட்டு போனது எல்லாமே ஒரு வேண்டான்றது கிடையாது. மனசுல இன்னும் இருக்கீங்க. போற வர அவங்க ரெஸ்பெக்டா இருப்பாங்க. ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுன்னா திரும்ப பேசுறதுக்கான வழிகளும் நான் ஏற்பாடு பண்ணுவேன். ஆனா அதுக்கு நீங்க ரெடியா இருந்தா மட்டும்தான். நீங்க ரெடியாக இருந்தா அவங்க மறுபடியும் பேசுறதுக்கு ஒரு மீட்டிங்க்கு ஒரு பாசிபிள் இருக்கும். ஆனா நீங்க ரெடி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த உறவு எப்படி போகுதோ போகட்டும். ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்காங்க, வெரி ப்ராக்டிக்கல், வெரி கிளியர். அவ்வளவுதான், இதுதான் விஷயம். இதுக்கு மேல ஒன்னும் நான் சொல்றபடி இல்லை. நீங்க ரெடியா இருந்தா மீட் பண்ணலாம், இல்ல உட்காந்து பேசலாம், லைக் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இதாக பழசெல்லாம் பேசாம. அப்படி இல்லைன்னா ஓகே, லெட்ஸ் அக்செப்ட் திஸ். ஓகே, லெட்டர்ஸ் எடுப்போம். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் அண்ட் நேம்ல இருக்க ஏதோ ஒரு லெட்டர். IHF. HAV. NAP. ஓகே, நம்பர்ஸ் எடுப்போம்.
நம்பர் 16 16, நம்பர் 17, நம்பர் 30 30 17 15 15 15 16 17 கனெக்டிவாக வருது. 21 21. Okay, so that's all for pile number 3. Thank you.